எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ஷன் சர்ட் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இன்சர்ஷன் சார்ட் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு விதமான சார்ட்டிங் அல்காரிதம். நிறைய விதமான சார்ட்டிங் அல்காரிதம் இருக்குது. குவிக் சார்ட் இருக்குது, அப்புறம் இன்சர்ஷன் சார்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து இன்சர்ஷன் சார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்சர்ஷன் சார்ட்டுங்கிறது ஒரு வெரி பேசிக் அல்காரிதம். ஓகே, இன்சர்ஷன் சார்ட்டுங்கிறது ஒரு வெரி பேசிக் அல்காரிதம் யூஸ்ட் ஃபார் ஸ்மால் அரேஸ். ஓகே, நல்ல காம்ப்ளெக்ஸானதுக்கு ரொம்ப குவிக்காக பண்ணுறதுக்கு தான் இந்த குவிக் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பேசிக்காக ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறைய அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்மால் அரேஸ்க்கெலாம் பண்ணுறது சிம்பிளாக சொல்லணுன்னா, சப்போஸ் வந்து ஒரு நேம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேமில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஏன்னு சும்மா ஃபிக்ஸ் பண்ணி போனோம்லே. ஓகே, செகண்ட் நேமில் வந்து பி இருக்குது, எக்ஸ் இருக்குது, சி இருக்குது. அப்படின்னா இப்போ லாஸ்ட் நேம் வச்சு இந்த ஃபுல் டேபிளோ இந்த ஃபுல் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எல்லாத்துக்கும் ஏ தானே ஃபஸ்ட்டு. ஸோ அது மாற போகிறது கிடையாது. லாஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு பி வரும், அப்புறம் சி வரும், அப்புறம் எக்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஃப்ரம் ஏ டு ஜெட். இதே இது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ரிவர்ஸ் ஷார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃப்ரம் ஜெட் டு ஏ அப்படின்னா எப்படி ஆகும்னா, எல்லாத்துக்கும் ஏ தான் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இருக்குது. இதே இது வந்து நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் கன்சிடர் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போம். 1, 4, 3, 2, 5 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இதை ஸ்டார்ட் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்? என்ன அசெண்டிங் ஆர்டர்னு வச்சுப்போம். ஓகே, இது இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதே இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா, டிக்ரீசிங் ஆர்டர்னா 5, 4, 3, 2, 1 அப்படின்னு நிறைய ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விதமான சார்ட்டிங் ஒரு அசெண்டிங் ஆர்டர்லேயோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி விதமான ஒரு சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் பேர் தான் சார்ட்டிங்னு சொல்கிறாங்க. அதோட இன்சர்ஷன் சார்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துக்கணும். இப்போ எந்த அல்காரிதம் நம்ம கொடுத்தாலுமே இன்புட் கொடுக்குறது வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதே விதமான வேல்யூஸ் தான் அவுட்புட்லேயும் இருக்கும். இந்த சார்ட்டிங் அல்காரிதமில் நியூ நம்பர்ஸ் வந்து புதுசாக உருவாகாது. சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்புட்டில் வந்து ஒரு 5 வேல்யூ அரே இருக்குன்னா அதே தான் அவுட்புட்லேயும் இருக்கும். 5 வேல்யூ உள்ள அரே தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக நம்பர்ஸோ எக்ஸ்ட்ராவாக எலிமெண்ட்ஸோ ஆட் ஆகவே ஆகாது. ஓகே, இப்போ இன்சர்ஷன் சார்ட் வந்து பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டாக ஒரு லேஅவுட் மாதிரி கிடச்சி உங்களுக்கு சார்ட்டிங்னா என்ன அப்படின்னு. இப்போ பியூராக இந்த இன்சர்ஷன் சார்ட், ஓகே, இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போம். 1, 5, 3, 4, 2. ஓகே, அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது எப்படி செக் பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வரையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்போது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டர் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இருந்துட்டு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும், இங்கே பார்க்கும். சரிங்களா? பார்க்கும்போது 1, அதுக்கு அடுத்தது 5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு விட்டுரும்.
நெக்ஸ்ட்டு பார்க்கும் 5, அடுத்தது 3 இருக்குன்னு பார்க்கும். 5க்கு அப்புறம் 3 வரக்கூடாது, 6 அதுக்கு மேலே தான் போகணும். அப்போது இது கீழே இருக்குது அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிறது வந்து இங்கே ஸ்வாப் ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகும், இந்த பொசிஷனுக்கு வரும். ஓகே, அப்போ இந்த நம்பர் வந்து இந்த பொசிஷனுக்கு போயிடும். அப்போ இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னா 1 3 5 4 2. இப்போ பாயிண்டர் இங்கிருந்து பார்த்துருச்சு, கரெக்டாக இருக்கும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன, பாயிண்டர் இங்கே வரும். அப்போ என்ன பார்க்கும், இது 5 வந்து greater than 4. அப்போ என்ன பண்ணணும், இது முன்னாடி வரணும். இப்போ என்ன ஆகும்னா 1 3 4 5ன்னு வரும், 2ன்னு வரும். ஸோ இப்படி வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, இப்போ லெஃப்ட்லேருந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும், ஓகே 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 பார்த்துட்டே வரும், இதுவும் ஓகே. திருப்பி 2க்கு வரும்போது 2 ரொம்ப சின்ன நம்பர் கரெக்டுங்களா, 5 கம்பேர் பண்ணும்போது, அப்போ இதுக்கு முன்னாடி வரும். அப்போ என்ன ஆகும், 1 3 4 2 5ன்னு வரும். அப்புறம் திருப்பி என்ன ஆகும், ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். 1 2 3 4 5ன்னு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதுதான் இன்சர்ஷன் சார்ட். ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்து இன்சர்ட் பண்ணி பார்க்கும், சார்ட் பண்ணி கொடுத்துரும். இதே இது வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் இது நடக்கும். இதே இது வந்து 1 5 4 3 2ன்னு இருக்குன்னு வச்சுப்போமே. ரைட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்குதுன்னா என்ன நடக்கும், இங்கிட்டிருந்து பார்க்க ஆரம்பிக்குதுன்னா 2 பார்க்கும். ஓகே, அடுத்த நம்பர் வந்து அதோட பெருசாக இருக்குது, அப்போது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ இதுவும் பெருசாக இருக்குது, திருப்பி இங்கேயும் ஜம்ப் ஆகும், திருப்பி இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ 1 பார்க்கும், 1 வந்து 2ஓட சின்ன நம்பர், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாப் ஆகும், அப்படியே ஒவ்வொரு சைடாக ஸ்வாப் ஆகி வரும். ஓகே, இப்போ திரும்பி பார்க்கும், 3 இருக்குது, 3 வந்து 4ஓட சின்னது, 4 அப்போ திருப்பி இங்கே ஸ்வாப் ஆகும். இந்த 2 நம்பரை ஸ்வாப் ஆகிப்பான், 1 2 5 3 4 ஆயிரும். திருப்பி இது ரெண்டையும் பார்க்கும், சின்ன நம்பர், திருப்பி ஸ்வாப் ஆகும். 1 2 3 5 4. திருப்பி பார்க்கும், கரெக்டாக இருக்குது, திருப்பி இது 2 மட்டும் ஸ்வாப் பண்ணும். அப்போது இது இந்த மாதிரி ஸ்வாப்பிங் மூலியமாகவும் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட் ஒரு இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்காக நடக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலான்னா, பைத்தானில் இது எப்படி கோட் பண்ணுறது, எப்படி இதை பைத்தானில் கோட் பண்ணுறது, ஜென்ரலிஸ்டிக்காக ஒரு சூடோ கோட் மாதிரி ரெடி பண்ணி எப்படி பைத்தானில் கோட் பண்ணி இந்த இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.